விஜய்க்கு இப்போ சம்பளம் அதிகப்படியாக ஏற்றிருக்காங்க. அதாவது அவரே 3 மடங்கு அதிகமாக ஏற்றி கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படி எவ்வளோ தான் கேட்டிருக்காரு, என்ன படத்துக்கு கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இட்லி கடை அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. தனுஷ் தான் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணுறாரு. இந்த ஒரு படத்தில் ராஜ்கிரண், அதுக்கப்புறம் நித்யா மேனன், எல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இதே படத்தில் அருண் விஜய் நடிக்கிறார். பட் அருண் விஜய் அஸ் வில்லனா இல்லை அப்படின்னா ஹீரோவோட பிரதரா இல்லை என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ரோல் பண்ண போகிறாங்கிற எந்த ஒரு சஸ்பென்ஸுமே அவங்க சொல்லலை. பட் இந்த படத்தில் அருண் விஜய் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறத மட்டும் இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா டான் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அதுக்காக அருண் விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட சம்பளத்தை உயர்த்தி மொத்தமாக 8 கோடி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. பட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, 8 கோடிங்கிறது பெரிய சம்பளமா? அவருக்கு பின்னாடி சினிமாவுக்கு வந்த விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. அவங்களும் 50 கோடி 40 கோடிக்கிட்ட அவங்க போயிட்டாங்க. இவர் 8 கோடிக்கு இருக்காரு. இன்னும் 10 கோடியே தொடலையே. பட் இங்கே வந்து பிஸ்னஸ் தான் மேட்டர்ஸ் இல்லையா? அருண் விஜயோட படம் எவ்வளோ பிஸ்னஸ் ஓப்பன் ஆகுது, அதே மணிகண்டன் கவினோட படங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல 8 கோடிக்கு வளர்ந்துருக்கதை நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை அருண் விஜய் இவ்வளோ காலங்கள் ஆகியுமே 8 கோடி தான் வாங்குறாருன்னு சொல்லி நம்ம கவலைப்படுறதா, அவங்க எத்தனை கோடி வாங்கினா என்னடா, இந்த வீடியோ போடுறதுனால உனக்கு எனக்கு என்னடா லாபம்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்களா, அதுக்காக வருத்தப்படுறதான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க.